ஹலோ ஆல் வணக்கம். நம்மளோட யூடியூப் சில்வர் பிளே பட்டன் வந்துருச்சு. அதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பீடாக் ஸ்பீக்ஸோடது. பீடாக் இங்கே இல்லாட்டியும் பீடாக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதை கிட்ஸ் ஓப்பன் பண்ணி வியூவர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ. Pdog Speaks presented to Pdog Speaks for passing 1 lakh subscribers. சூப்பர் வியூவர்ஸ், ரொம்ப நன்றி. பீடாக் ரொம்ப நன்றி. பீடாக் வந்து என்னை இழுத்து பிடிச்சி இந்த யூடியூப் உலகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. பீடாக் இஸ் வெரி மெக்னானிமஸ் மேன், வெரி சப்போர்ட்டிவ், ஃப்ரெண்ட், பிரதர் ஃபார் மீ ஆல்வேஸ். ஸோ இது ஃபுல்லாக கொண்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இருக்காங்க. கிளாட் தட் இட் ஹஸ் கம் த்ரூ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். சூப்பர் பீடாக், இது ஒரு ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய இருக்கு. வியூவர்ஸ் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லாம வந்து இந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்துருக்காது. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் த சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் போயிட்டே இருக்கு. இன்னும் விளையாடாத 2 டீம் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறாங்க. மற்ற 8 டீமும் ஆடிட்டாங்க. பீடாக் வெல்கம் டு த ஷோ. அதாவது ஜிடியும் பஞ்சாபும் தான் என்ன விளையாடல, மற்ற எல்லா டீமும் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. பஞ்சாப்ல நடக்கும் போது, சாரி அகமதாபாத்தில் நடக்கும் போது பஞ்சாப் விசிட் பண்றாங்க. ஸோ பாண்டிங் தலைமையிலான பிபிகேஎஸ், இந்த பக்கம் வந்து நேரா தலைமையிலான ஜிடி. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இட்ஸ் அ டைம் ஃபார் பஞ்சாப் டீம்ஸ் டு ஷோ தட் தேர் நாட் அ புஷ் ஓவர் எனிமோர். நல்ல டீம் எடுத்திருக்காங்க, பட் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு. இப்ப மற்ற டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஆர்சிபி, டிசியை விட்டுருங்க, ஆர்சிபி பாத்தீங்கன்னா எல்லாரும் கப்பு ஜெயிக்கலன்னு ட்ரோல் பண்றாங்க. பட் தே பீன் கன்சிஸ்டன்ட் இன் கெட்டிங் டு பிளே ஆஃப்ஸ் விச் நோ ஒன் கேன் டினை. இவங்க பாத்தீங்கன்னா they just getting themselves eliminated from playoffs every now and then போது this is the time for them to show, and the start is very much needed, particularly playing away from home. இப்ப ஐபிஎல் 2024ல பாருங்க, 8 மேட்ச்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 172, ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் செகண்ட் 192, 175 ஆர் லெஸ் ஸ்கோர்ஸ் 8 out of 14 innings. சாரி 8 out of 16 innings. பார்த்துக்கோங்க, அதாவது 50% of the scores have been less than 175. அப்படிங்கும் போது செம பிச்சும்பாங்க. எடுத்த உடனே people lose the steam there because of the sea movement. Either ways, if you have skillful bowlers, the power play becomes extremely crucial here. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 231 for 3 GT versus CSK. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 200 for 7 PVKS versus GT. அப்படிங்கும் போது உங்களுக்கு பாருங்க, ஹையஸ்ட் சேஸ் 207, அதே தான் PVKS versus GT in 19.5 overs. இப்ப இங்க வந்து வாட் எவர் இட் இஸ், இந்த தியரி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப வந்துட்டு 172 191 181 ஆவரேஜ் மீன் ஸ்கோர்னா ஒரு 14 ரன் 190 to 195 அடிக்கணும். அதுக்கு கீ என்னன்னா, இப்போ மற்ற இதெல்லாம் அடிக்கணும்னு சொல்லுவோம். பவர் பிளேல இங்க பவர் பிளேல அடிக்க கூடாது. விக்கெட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீ. இங்க ஒரு 45 43 45 for 1 வந்தா யூ ஜஸ்ட் டன் த ஒர்க் ஆன் தேர். 7 to 10 கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டு இந்த 10 ஓவர்ல 72 to 75 மேக்சிமம் 1 or 2 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கணும். 11 to 15ல ஒரு 53 ரன் த்ரஸ்ட் வரணும். கடைசி 5 ஓவர்ல 65 வந்துடும். இந்த 15 ஓவர்ல நீங்க ஒரு 125 for 3 அந்த மாதிரி விக்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா கடைசியில வச்சு 65 ரன் நொறுக்கிடலாம். 190 195 வந்துடும். 190 195 வந்தா ஸ்டில் யூ காட் எக்ஸலன்ட் சான்ஸ் டு வின். அதுல சந்தேகமே கிடையாது. இங்க பாருங்க, சீமர்ஸோட எக்கானமி 9.71, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.58. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல சீமர்ஸ் வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஓவர்ஸ், இந்த டெத் ஓவர்ஸ், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு போல் பேஸ் ஹியர் ஒன்ஸ் த விக்கெட் செட்டில்ட். தென் யூ காட் தி ஸ்பின்னர்ஸ் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் ஃப்ரம் ஓவர் நம்பர் 7 to 15. இங்க பாத்தீங்கன்னா வின் ஃபேக்டர் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டோம். பவர் பிளேல பேட்டிங் இன் பவர் பிளே, விச் டீம் டஸ் வெல் இன் பேட்டிங் இன் பவர் பிளே. அதுக்கப்புறம் த டஃபஸ்ட் சாய்ஸ் இஸ் போலிங் த லாஸ்ட் 6 ஓவர்ஸ். எந்த டீம் கடைசி 6 ஓவர்ல 15ல இருந்து 20 நல்லா போலிங் போடுறாங்க, எந்த டீம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பேட்டிங் ஆடுறாங்க, எந்த டீம் இந்த 2 ஃபேக்டரியும் டிக் பண்றாங்களோ தே ஆர் கோயிங் டு வின். இப்ப ஜிடியோட பிளேயிங் 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி பேலன்ஸ்டு சைடு. பட் பாக்குறதுக்கு பயமா இல்லைனாலும் வேலை செய்யற டீம்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் கோயிங் டு பி சுப்மான் கில், ஜோஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், கிளென் பிலிப்ஸ்,
ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், ககிசோர் ரபாதா அண்ட் முகமது சிராஜ். இப்போ இவங்களுக்கு வந்து இம்பாக்ட் சர்வு, தே வில் ட்ரை அண்ட் கீப் இட் அஸ் ரஷீத் கான். அப்படியே சாரி ரஷீத் கான், பிரசித் பிரசித் கிருஷ்ணா, கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா. அப்ப யோசிப்பாங்க, உங்களுக்கு பேட்டிங்ல அந்த மாதிரி தேவையா இருந்தது, இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, in that case they might be tempted to bring in either Lomro or Kumar Kushagra if they need some beef up with the batting. They are well balanced. இவங்க பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா ரொம்ப நல்லா போடுறாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த ரன் அப் டு த டோர்னமெண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்படி அப்ப சொன்னீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இம்பாக்ட் சப்ல பிரசித் கிருஷ்ணா சொன்ன அந்த போலிங் ஆப்ஷன் சாய்ஸ்ல இஷாந்த் சர்மா வருவாரு. அவங்க அர்ஷத் கான் வேற வச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்காங்க சார், சந்தேகமே கிடையாது. இப்ப நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பிரியன் ஷாரியா அப்படி இப்படின்றாங்க. இப்ப இன்னும் நான் எப்படி போவேன் அப்படின்னா, பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஜாஷ் இங்கிலீஷை நீங்க நம்பர் 5ல வந்து எடுத்துன்னு வர்றது மாதிரியான ஒரு வேஸ்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா யூ காட் மார்க்கஸ் ஸ்டானிஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் நேஹல் வதேரா அட் த எண்டு. ஓப்பனிங்ல ஒரு த்ரஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த டீமை நீங்க நிறுத்தவே முடியாது. அந்த தப்பை இவங்க பண்ணிடுவாங்களோன்னு தான் இப்ப வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸை இறக்கி விட்டுட்டு முன்னாடி டப்புன்னு ஒரு ஸ்டார்ட் கிடைக்காம ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அந்த 7-8 ஓவர்ல ஸ்டார்ட் கிடைக்கல மாட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் டப்பு டிப்புன்னு அடிச்சு தட் இஸ் த ஒன்லி வே தே ஆர் கோயிங் டு லூஸ் தேர் வே. அவங்க என்ன பண்ணணும்னா அடி நொறுக்கணும். இந்த இந்த பேட்டிங்ல தான் அவங்க போனோம். பிரப்சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா, மார்க்கோ ஆன்சன் தான் ஆடுவாரு. பட் தேவன் ஆப்ஷன் கால் அஸ்மத்துல்லா ஓமர் சாய். இப்ப டெத் ஓவர்ஸ்லயும் உங்களுக்கு போடணும்னு நினைச்சாங்கன்னா கிளியர்லி ஐம் டெல்லிங் யூ மார்க்கோ ஆன்சன் இஸ் நாட் ஸ்டில் யூனோ மெட்டீரியலைஸ்ட் போலர் இன் டெத் ஓவர்ஸ். வேற அஸ்மத்துல்லா ஓமர் சாய் ரெண்டு பேஸ்லயும் போடுவாரு. ரெண்டு பேருமே ஜெனுவன் விக்கெட் டேக்கர்ஸ் இன் பவர் பிளே. அஸ்மத்துல்லா ஒமர் சாய் பாத்தீங்கன்னா இன்னும் மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் தேன் மார்க்கோ ஆன்சன், who can play accordingly, where Marco Hansen has got one gear. So it's going to be a toss-up between Marco Hansen and Asmatullah Omar Sai. Harpreet Brar, Arshdeep Singh, Vaishak Vijay Kumar or Yash Thakur will be the 11th and Yajvedar Chahal is going to be the 12th. So the first 6 overs batting அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாப் 3 பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து ஸ்டெபிலைசிங் பேஸ். சுக்மால் கில் கிளாஸ், சாய் சுதர்ஷன் கிளாஸ், ஜாஸ் பட்லர் கிளாஸ் அண்ட் அக்ரஷன். இங்க பாத்தீங்கன்னா இவங்க அந்த ரூட்டை தான் அப்படிதான் எடுத்திருக்காங்க. டீமை நிறுத்தலாம் மாட்டாங்க. பிரப்சிம்ரன் அட்டி, ஜாஷ் இங்கிலீஷ் அட்டி, ஸ்ரேயஸ் ஐயர் அட்டிக்கு தான் போறாரு. But still they can get them to safety because of skilled players here. Ana when you see that top 3, that is Shubman Gill, Josh Buttler and Sai Sudarshan போது அந்த 45 for 1, if there is lot of seam movement and the fast bowlers asking questions, அந்த எட்ஜ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கடைசி 6 ஓவர் ப்ளீடிங்க நிறுத்துறதுக்கான ஆளுங்க யாரு? இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபிகேஎஸ்ல உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் ஒரு எக்ஸ்பர்ட் டெத் போலர், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இவங்க மார்க்கோ ஆன்சனை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல. விஜயகுமார் வைஷாக்கும் சரி, யாஷ் தாக்கூரும் சரி, நல்ல போலர்ஸ் ரெண்டு பேரும். ஆனா வந்து யாஷ் தாக்கூர் செமாட்டி வாங்கினாரு டெத் ஓவர்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா. அதனால ஒரே ஒரு துருப்பு சீட்டுன்னா அந்த கடைசி 6 ஓவர்ல நீங்க போடணும்னா தட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி ஹர்ஷதீப் சிங்ஸ் 2 overs. இப்ப அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ககிசோ ரபாதா இருக்காரு. ரஷீத் கான் வேற ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு முகமது சிராஜும் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்குவார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இட்ஸ் விக்கெட் டேக்கிங் போலர், கொஞ்சம் அடி வாங்குவாரு. ஈதர் பிரசித் கிருஷ்ணா ஆர் இஷாந்த் சர்மா. என்ன பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா நீங்க சொல்றீங்க, இஷாந்த் சர்மா bowled well in death overs and difficult pitches last year if you see. நான் அடி மேல அடி அவங்க வாங்கும்போது நல்லா போட்டிருக்காங்க போது இங்க எட்ஜின்னு பாத்தீங்கன்னா இங்க ஹர்ஷதீப் மட்டும்தான். அங்க ஒரு வெரைட்டி இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பெருசா எட்ஜி கொடுக்க மாட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் 6 overs செட்டிங் அப் பேஸ்ல அதுல கொஞ்சம் எட்ஜி இருக்குன்றதுனால ரொம்ப க்ளோஸா ஒரு 50.5 எட்ஜ் குஜராத் டைட்டன்ஸுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க பஞ்சாப் கிங்ஸ் தான் சொல்ல போறீங்க, உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. இல்ல நானும் குஜராத் தான் சொல்ல போறேன் பீடா, பஞ்சாப் சொல்லல. நானும் ரொம்ப யோசிச்சேன். பட் ஐ கோ வித் யூ. அகமதாபாத்லயும் ஆடுறாங்க. எஸ்பெஷலி எக்ஸ்பெக்ட் குஜராத் டாப் 3 நீங்க சொன்னதுதான் டு ட்ரம்ப் பஞ்சாப்ஸ் டாப் 3. அதுதான் டிஃபரன்ஸா இருக்கும். அண்ட்
ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறனால ஐ திங்க் ரபாடா வில் பி ஹேண்ட்ஃபுல் இங்கே இந்த கண்டிஷன்ஸில். ஸோ ஐ திங்க் குஜராத் வில் பி ஏபிள் டு வின் திஸ் மேட்ச் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பீடாக் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஃபேண்டசி போலாமா? அதுதான் நான் சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு விஷயம் நீங்க இது பண்றீங்கன்னா, அந்த கடைசி 6 ஓவர்ஸ்ல ரெண்டு டீமுக்குமே அங்க இங்க ப்ராப்ளம் இருக்கு. அங்க உங்களுக்கு ரபாதாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரன் கொடுக்குறாரு. பட் ரபாதா இஸ் ரபாதா. பாட்டம் லைன் ரஷீத் கான் 2 ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா சாய் கிஷோர் வேற இருக்காரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்க ஹர்ஷதீப் சிங்கை தவிர பெருசா எதுவுமே கிடையாது. இவங்க ஜாஷ் இங்கிலீஷ்ல இறக்காம ஒரு யங்ஸ்டரை தப்சிம்ரன் சிங் எல்லா பாலும் தான் அடிக்க போறாரு. ரியான் ஷாரியா இஸ் குட் பிளேயர். ஆனா அவர் வந்து வந்தாருன்னா இப்ப டப்புன்னு வந்து நீங்க அடிக்க போயிட்டு யங்ஸ்டர் இஸ் யங்ஸ்டர். இப்ப ஒண்ணு நீங்க வந்து என்ன யோசிக்கணும்னா, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டப்புன்னு 17 for 2 வந்துட்டீங்கன்னா தப்சிம்ரன் சிங்கும் அடிக்க போறாரு. சின்ன பையன் ஓபன் பண்ணாரு அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரோட மென்டாலிட்டி வில் நாட் கோ ஹேமர் அண்ட் டாக்ஸ். ஏன்னா உங்களுக்கு என்னன்னா கிளென் மேக்ஸ்வெலும் வந்து பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம். மார்க்கஸ் டைனிஸும் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஸ்பின் வந்து ரஷீத் கான் வந்தாருன்னா அவரும் கஷ்டப்படுவாரு. சஷாங்க் சிங் இஸ் சமன் ஹூ டேக்ஸ் ஹிஸ் டைம். இட்ஸ் a glorious player. அதுல சந்தேகமே கிடையாது. நேல் வதேராங்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் வேலை செய்யற பிளேயர். வாஷிங்டன் சுந்தர் வந்து கிளாசிக்கலா ஆட முடியும். தவாட்டியா கரெக்டா ஆடிடுவாரு. கிளென் பிலிப்ஸ் கரெக்டா ஆடிடுவாரு. ஷாருக் கான் இஸ் a குட் பிளேயர். பெரிய பேர் எதுவுமே கிடையாதுனால வேலை செய்யற ஒரு இது இருக்கு. இந்த ஒன் ஆஃப் த டாப் 3 வில் ஷூர்லி நீங்க ப்ரிவியூல சொன்ன மாதிரி 13 ஓவருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்கும் போது they got more chances of putting decent runs on the board. That is 190, 195. That is why we gave the justification even though Punjab looks explosive on the paper. இப்ப கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டேன் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் இது ஒரு சில பிளேயர்ஸ்னு திலக் வர்மா அந்த மாதிரி நல்லா விடவே மாட்டேன். அந்த மாதிரி I'm going to pick Josh English throughout the tournament. Josh English is going to be the first pick. Shreyas Iyer second pick. Josh Butler third pick. Rashid Khan is going to be my fourth pick. And Kagiso Rabada is going to be my ஃபிஃப்த் பிக்கு. இப்ப நீங்க எதை வச்சு ஆரம்பிக்க போறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா கன்ஃபியூஷன் இருக்கு. எனக்கு இது சொல்ல முடியல. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்றேன் பீடா. ஆனா நாளைக்கு ஜாஸ் இங்கிலீஷ் ஆடணும். ஃபர்ஸ்ட் நம்ம புவனேஸ்வர் சொன்னோம், அசரங்கா சொன்னோம், அவங்களாம் ஆடல. ஹோப்ஃபுல்லி ஜாஸ் இங்கிலீஷ் பிளேஸ் டுமாரோ அப்படிங்கிற ஒரு இதோட நான் சொல்றேன். அண்ட் டஸ் வெல். அப்கோர்ஸ் கில்ல நீங்க எடுக்கல, நான் ஃபர்ஸ்ட் கில்ல எடுக்கிறேன். அகமதாபாத் கில் ஓன்ஸ் அகமதாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆல்சோ கிரிட்டிசைஸ் ஹிம் ஃபார் தட் அந்த கிரௌண்ட் வெனியூல மட்டும் தான் அடிப்பாருன்னு. பட் ஸ்டில் கில் நம்பர் 1. சாய் சுதர்ஷன் நீங்க எடுக்கல பீடா? இல்ல எடுக்கல. சாய் சுதர்ஷன் நம்பர் 2. இவங்க 2 பேர்ல ஒருத்தர் எப்படியும் பெருசா அடிச்சுதான் ஆகணும் அவங்க டீம் ஜெயிக்கணும்னா. ஸோ இவங்க 2 பேரையுமே நான் எடுக்கிறேன். ஸ்டாயினிஸ் விட முடியாது ஃபேண்டசியில, மனசு வராது என்னதான் இருந்தாலும். 3. ஹர்ஷதீப் சிங் 4. சஹல் நீங்க எடுத்துட்டீங்கல்ல? இல்ல சஹல் எடுக்கல நானு. ஓகே, ஹர்ஷதீப் எடுத்துட்டீங்களா? ஹர்ஷதீப்பும் எடுக்கல. ஓகே, அப்ப ஹர்ஷதீப் சாஹல் 2 பேரையும் விட முடியாது பீடாக். ஸோ ஹர்ஷதீப், சாஹல், ஸ்டாயினிஸ், கில்லு, சாய் சுதர்ஷன், அதிக 5 பேருமே நல்ல ஃபேண்டசி பிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ எட்ஜ் கொடுத்துட்டீங்க ரொம்ப க்ளோஸா, பட் ஸ்டில் ஒரு டிசைசிவா கொடுத்துருக்கு. ஃபேண்டசி பார்த்தாச்சு, கண்டிஷன்ஸ், டீம் லைனப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? PBKS can get to that particular lineup what we are talking about. நீங்க சொல்ற மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ் ஆடலைன்னா துப்பாக்கி எடுத்துட்டு உங்க கால் விரல்களை நீங்க சுடுறதுக்கான சமம் அது. நான் திருப்பியும் சொல்றேன், 3 பேர் was going to create dent for their teams அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டேன். ஒன் இஸ் ஜாஷ் ஹேசல்வுட், ரெண்டாவது ஜாஷ் இங்கிலீஷ் ஃபார் திஸ் டீம் அண்ட் கிளென் பிலிப்ஸ் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். இவங்கெல்லாம் எப்படின்னா ஃபிளம்பாயன்ட் பிளேயர்ஸ் who can make a difference. ஒரு பிளேயர் who can change the whole campaign. ஜார்ஜ் இங்கிலீஷ் ஐரிஷ் பிளேயர், பவர் பிளேயர்ல எல்லா பாலையும் அடிக்க போவாரு. அவர் ஃபீல்டு செட் பண்ண முடியாது. தேர்ட் மேனும் இருக்கணும் அவருக்கு, ஃபைன் லெக்கும் இருக்கணும் அவருக்கு. தேர்ட் மேனும் ஃபைன் லெக் நீங்க வச்சு போடவே முடியாது பவர் பிளேல. போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 6 அடிப்பாரு. ஃபீல்டே நீங்க செட் பண்ண முடியாதுக்கும் போது அந்த பிளாக் பஸ்டர் இதுதான் அவங்க எடுக்கணும். அதை தவிர நடுப்புற ரஷீத் கான் நீங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க. நான் உங்களுக்கு சாய் கிஷோர் ஐ ரேட் ஹிம் எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி. நான் திருப்பியும் சொல்றேன், அந்த ஸ்பின் சோக் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கிளென் பிலிப்ஸும் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கையை சுத்தி சுத்தி போட்டுருவாரு ஒரு 2 ஓவர். they should not get into a situation. let us see how the strategy goes. நான் வந்து ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின் கொடுத்துருக்கேன் குஜராத்துக்கு. நீங்களும் அதை ஒத்துப்பீங்க. let us see who comes on top. We will come back and do a review for that with your very own octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.